ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, சென்னைக்கு ஒரு வேலை விஷயமா போயிட்டு இருந்தேன். நம்ம வந்த பஸ் ரெடில்ஸ் டோல்கேட் முன்னாடியே ரிப்பேர் ஆயிடுச்சுங்க. என் தம்பி வேற காலேஜுக்கு லேட்டா அதெல்லாம் போகணும்னா எனக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிச்சு. வாங்க சாப்பிட போலாம். என் தம்பி சரி சாப்பிடலாம்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜுங்க டோல்கேட்டுக்கு முன்னாடியே இருக்கு. பாத்தீங்கன்னா இப்பதான் ஓபன் பண்றாங்க கடையை. பக்கத்துல இருக்கிற மெடிக்கல் காலேஜ்ல இருந்து பசங்க எல்லாருமே இங்கே தான் சாப்பிடுறாங்க. சுட சுட மெதுவோட பருப்போடலாம் வச்சுருந்தாங்க. நல்லா ஆம்லேட்டு கலைக்கி ஆஃப் பாயில் என்னென்னமோ வச்சுருந்தாங்க. இவ்வளோ காலையிலே விற்கிறாங்களேன்னு எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இன்னொன்று பூரி வச்சுருந்தாங்க விறகடுப்பில். இட்லி பூரியில் விறகடுப்பில் செய்கிறாங்க. ஆனால் இவங்கள்ட்ட ஸ்பெஷல் ஐட்டமே இந்த கறி தோசை தாங்க. காலையில் ஒரு 7 மணிக்கு நல்லா ஹெவியான கறி தோசை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இட்லி எல்லாமே இருக்குது. நம்ம கறி தோசை ஒன்று வாங்கிட்டேங்க. அதை எடுத்து அப்படியே ஒரு வாய் வச்சு பாருங்களேன். ஆஹா, மனசுக்காரலே இருந்துச்சுங்க. செம்ம ஒருத்துங்க கறி தோசை. என் கண்ணில் பாருங்களேன் கண்ணீரே இருந்துருச்சு. அந்த அளவுக்கு செம்ம ஒர்த்தா இருந்துச்சு கறி தோசை. ஆனால் இன்னொரு விஷயம், ஒரு அண்ணன் சொன்னாருங்க, தம்பி இட்லியும் மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க. ஆஹா, நல்ல புளிப்பா சூப்பராக இருந்துச்சுங்க மீன் குழம்பு. ஆனால் காலையிலே இவ்வளோ விஷயம் கிடைக்குதுங்கிறப்போ இந்த கடையை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. அதுவும் மீன் தலைலாம் வச்சு சாப்பிட்டுருந்தேன். பா, வேற மாதிரி இருந்துச்சுங்க. என்னடா நான்வெஜ் மட்டும் தானா அப்படின்னு கேட்டுறாதீங்க. வெஜ்ஜுக்கும் இங்கே இருக்குங்க. ஒரு நைஸ் தோசை வாங்கிட்டு சாம்பார் அவங்க கொடுத்த நிலக்கடலை சட்னிங்க. நிலக்கடலைனா கிரவுண்ட்நட் சட்னி. அது அப்படியே பரட்டி ஒரு வாய் வச்சு பாருங்களேன். பா, சும்மா சொல்லக்கூடாதுங்க, அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ஒரு வெஜிடேரியன் ஹோட்டலும் இருக்குது, இதில் ஒரு நான்வெஜ் ஹோட்டலும் இருக்குது. மஸ்ட் விசிட்னு சொல்லுவேன். இந்த பக்கம் பஸ் ரிப்பேர் ஆனால் மட்டும் இல்லை, பஸ்ஸை நிப்பாட்ட சொல்லி நீங்கள் சாப்பிட்டு போகலாம். அந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கு. அப்புறம் தான் நான் ஒரு விஷயம் நோட் பண்ணாங்க. அங்கே ஒரு சின்ன பையன் தோசைக்கல்ல தோசை விட்டு இருந்தாங்க. காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் ஃபேமிலியாக பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா அம்மா அண்ணன் தம்பி மாமான்னு எல்லாம் ஒன்றா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச ஒரு சாப்பாடு கொடுத்துட்டு போங்க. ஆனால் ஃபுட்டு சும்மா வேற லெவலாக இருந்துச்சுங்க. நம்ம சப்ஸ்கிரைப் கூட பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம்.